இருந்தாலும் அவங்க தியாகத்தை எந்த விதத்திலும் களங்கப்படுத்தாம அது இன்னும் சிறப்பானதாக அமைய சில கற்பனைகளும் கலந்து நடிக்க வருகிறார்கள் எம் பள்ளி தோழர்கள். காட்சி 1. கொடிக்காத்த குமரனும் தில்லையாடி வள்ளியம்மையும். அப்போது காவலர்களால் தாக்கப்பட்டு கையில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடியே மயங்கி விழுந்து உயிர் தியாகம் செய்தார். அத்தகைய வீரரை விடுதலை போராட்ட காட்சி தொகுப்பை இங்கு காணலாம். ஒருவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்பது முக்கியமல்ல, அவர் வாழ்ந்த காலத்தில் என்ன சாதித்தார் என்பது சரித்திரம் பேசும். அந்த வகையில் 15 வருடங்கள் மட்டுமே வாழ்ந்து சரித்திரத்தில் இடம் பிடித்தார் வீரமங்கை தில்லையாடி வள்ளியம்மை. 1898ஆம் ஆண்டு வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் பிறந்தாலும் அவர் தாயார் பிறந்த ஊரான தில்லையாடியின் பெயரை கொண்டு தில்லையாடி வள்ளியம்மை என்று அழைக்கப்பட்டார். அவரது வீர போராட்டம் காட்சிகளாக நம் பார்வைக்கு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்க்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. காலத்து சிறையிலே இருந்து வீணாக்க போறியா? சுப்பிரமணிய சிவாவும் நீங்க செக்கிழுக்க வைச்சீங்களே எங்க வாவுசி ஐயா, இவங்க பார்க்காத சிறையா? நாங்க ஒன்னும் சிறையை பார்த்து ஓடுற கோடைங்க இல்ல. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இந்த இடத்தை விட்டு இப்பவே ஓடி போயிரு. அச்சய பாத்திரம் மாதிரி எடுக்க எடுக்க எங்களுக்குள்ள உயிர்ப்பு வந்துகிட்டே இருக்கும்னா தாய் நாட்டுக்காக உயிர்களை கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஐயா. வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம். சிறை தண்டனை அனுபவித்ததுக்காக வருத்தப்படுறியா வள்ளி? வருத்தமா? இப்ப கூட என்ன கைது பண்ணா சிறைக்கு போக தயாரா இருக்கேன் காந்தி ஐயா. அது உன்னோட உயிருக்கு ஆபத்தாயிட்டா? எனக்கு கவலையே இல்லை. தாய்நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யறது எவ்வளவு பெரிய பாக்கியம். எனக்கு மட்டும் நிறைய உயிர் இருந்தா அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நமது பாரத நாட்டுக்காக. வெள்ளையனே 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 அண்ணல் மகாத்மா காந்திஜி, அண்ணல் மகாத்மா காந்திஜி. வெட்டி கூச்சல் வெட்டி கூச்சல் இல்ல, பட்டி தொட்டி எல்லாம் கேட்கிற வீர முழக்கம். தன் மானத்தோடு வாழ ஆசைப்படுற ஒவ்வொரு மனுஷனோட குரல். ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி ஓடி போயிடணும். ஓடி போகாவிட்டால் அதான எங்க இடத்துக்கே நீங்க வந்துட்டு எங்களையே இடத்து காலி பண்ண சொல்றீங்க. உனக்கு பின்னாடி சில பேர் இருக்கிற தைரியத்துல தானே பேசுற. உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவன் வேணுமா? இல்ல, எங்களுக்குள்ள யாரும் தலைவன் இல்ல, நாங்க எல்லாம் தொண்டர்கள் தான். ஆமா, பாரதத்தார் மட்டும்தான் எங்களோட ஒரே கேள்வி. அவங்களோட பிள்ளைகள் என்கிற ஒரே இனம் தான் எங்களோடது. இந்த அடையாளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கொடியை பிடிச்சுக்கிட்டு எங்க நாட்டு விடுதலைக்காக போராடுவோம். வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம். எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கிறீங்க, வீணா அடிபட்டு சாகாதீங்க, முழுசா வீடு போய் சேருங்க. எங்க சுதந்திரத்தை மீட்க விடுதலைக்காக போராடுறப்ப நீ சொல்றன்னு நான் வீட்டுல போய் சும்மா உட்கார்ந்து இருக்கணுமா? எங்க நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி எங்க தலையில கொட்டுன்னு கொட்டுவீங்க, அதற்கு நாங்க எதிர்பார்க்காட்டாம குனியணுமா? ஏதோ ஒரு தூர தேசத்துல இருந்து வந்துட்டு எங்களோட பண்பாடு கலாச்சாரம் எதுவுமே தெரியாம எங்க உயிரையும் உணர்வுகளையும் மதிக்காம எங்களை இப்படி கொடுமைப்படுத்துவீங்க. அத்தனையும் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? அமைதியாகவே
இருக்க மாட்டோம். உங்க அமைதியை கெடுக்கிறது தான் எங்க வேலையே. அது தர சந்தோஷம் இருக்கு. ஆஹா, வெள்ளையனே 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 வெள்ளையனே, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். சின்னப்ப முளைச்சி 3 இலை கூட விடல, அதுக்குள்ள வந்துட்டான் கொடியை பிடிச்சிக்கிட்டு. என்ன, நான் சின்ன பையனா? 27 வயசாகுது எனக்கு. என்னையே சின்ன பையனா? 15 வயசு பொண்ணு பாரத தேசத்தின் விடுதலைக்காக தென்னாப்பிரிக்கால இருந்தபடியே போராடி சிறைக்கு போய் உயிரை விட்டாளே, அவளை என்ன சொல்லுவேன்? இந்த மூவர்ண கொடி உருவாக அந்த பொண்ணும் ஒரு காரணம் தெரியுமா? தெரியுமாயா உங்களுக்கு? காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நானும் இந்த விடுதலை போராட்டத்தில் இறங்கினேன். ஆனா அந்த மகாத்மாக்கே தூண்டுகோலாய் இருந்தது அந்த பொண்ணுதாயா. அவள் பெயர் வள்ளியம்மை. காட்சி 2. தில்லையாடி வள்ளியம்மை சிறையில் இருந்து வெளியே வருதல். வள்ளியம்மா, 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 அம்மா, வள்ளி, அம்மா, வள்ளி, அம்மா. ரொம்ப அடிச்சாங்களாமா? வலிக்குதா? என்ன விடு, உன் கால் எப்படி இருக்கு? நான் உன் பொண்ணுமா? வலியெல்லாம் எனக்கு சாதாரணமான விஷயம். இதெல்லாம் பார்த்தா நம்ம நினைச்சத எப்படி சாதிக்க முடியும்? பெரிய மனுஷியாட்ட பேசுற. அதுக்குன்னு வலி இல்லைன்னு நான் பொய் சொல்ல மாட்டேன். வலிக்குது, பயங்கரமா வலிக்குது. இந்த வலி தாங்குற வலிமை என் உடம்புக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா மனசுக்கு இருக்குமா? நிச்சயமா இருக்குமா? நிச்சயமா இருக்கு. இவ்வளவு வலியிலையும் உன் பேச்ச ரசிக்காம இருக்க முடியல. அம்மா, நமக்கு என்னைக்குமா சுதந்திரம் கிடைக்கும்? நம்ம எப்பமா நம்ம தாய்நாட்டுக்கு போவோம்? அது நம்ம கையில இல்லையே வள்ளி. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று எமது அன்னையின் கைவிலங்குகள் போகும், என்று எமது இன்னல்கள் தீர்ந்த கொடியாகும். பாரதி ஐயாவோட இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் போராடுறதுதான் என்னோட ஆசையும். ஆனா 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 என்னம்மா? இந்த போராட்டம், இந்த தடியடி, இதெல்லாம் இந்த உடம்பு எப்படி தாங்கும்? ஒருவேளை உயிருக்கே சாவ பார்த்தெல்லாம் எனக்கு பயமே இல்லம்மா. நம்ம தாய்நாட்டுக்காக நம்ம மக்கள் அடிமையா இருந்து கொடுமையை அனுபவிச்ச இடத்துல நின்னு, வீரர்கள் ரத்த சிந்தி உயிர் தியாகம் செஞ்ச இடத்துல நின்னு, அந்நியர் வாசம் வீசுற இடத்துல நின்னு நாம சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் அம்மா. இவங்க எல்லாரும் கொடுத்த விலைக்கு கிடைச்ச பொருள் தகுதியானது தானம்மா. அத இந்த உலகத்துக்கே கேட்கிற மாதிரி நாம உறக்க சொல்லணுமா? உறக்க சொல்லணும். ஆனா அதெல்லாம் சொல்லாமலேயே இந்த உயிர் போயிருமோன்னு பயமா இருக்குமா? பயமா? உனக்கா? வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்ற? ஏய், அதுக்குள்ள வந்துட்டியா காந்தி ஐயாவ? ஓ, அது சொல்றியா? அப்புறமா நினைச்சு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம காந்தி ஐயாவையே கொல்ல வருவான் அந்த ஆங்கிலேய காவலாளி. எந்த வன்முறையிலும் ஈடுபடாம அமைதியா போராடுறாரு. அதையும் சொல்ல வந்துட்டான். அவன் துப்பாக்கி எடுக்கிறத நான் பார்த்துட்டேன். ஓடி போய் காந்தி ஐயாவை மறைச்சிட்டு நின்னேன். ஏ காவலாளி, முதல்ல என்ன சுடு, மிச்ச குண்டு இருந்தா. நீ அப்படி சொன்னதும் அந்த காவலாளி எப்படி பதறி போனான்னு என்கிட்ட சொன்னியே, அதை திரும்ப சொல்ல. அத நான் சொன்னப்போ அவ கண்ணுல அப்படி ஒரு பயம் தெரிஞ்சிச்சுமா. அந்த நேரத்துல அவன் கையில தானே ஆயுதம் இருந்துச்சு, கூடவே அவன் பழைய ஆட்களும். ஆனா என்கிட்ட இருந்த எல்லாமே என் உயிர் மட்டும் தானே. என் கையில எந்த ஆயுதமும் இல்லையே. ஆனா அவன் கண்ணுல அப்படி ஒரு பயம் தெரிஞ்சிச்சுமா. இனி நம்ம மக்களை அடிமைப்படுத்த முடியாதுங்கிற பயம். நீ நேருக்கு நேராய் நின்னு அவன் கண்ணை பார்த்து தானே பேசின. அதான் நீ கேட்டது ஒரு கேள்வியா இருந்தாலும்
அவன் கண்ணில பார்த்திருப்பான் ஆயிரக்கணக்கான கேள்விகளை. எங்களை அடிமைப்படுத்த நீ யாரு? எங்களை ஆள்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க நாட்டு வளங்களை எல்லாம் இங்கிலாந்துக்கு கொண்டு போக உனக்கு யார் உரிமை கொடுத்தா? நீ பாட்டுக்கு எடுத்துட்டு போற. எந்த கேள்விக்கும் அவன் கிட்ட பதில் இருந்திருக்காதே. அதான் அந்த பயம்தான் அவன் கண்ணுல தெரிஞ்சிருக்கு. ஆமாம்மா, அந்த ஆங்கிலேயர்கள் பயப்படுறது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா, அவங்க பரிவும் பரிதாபமும் நமக்கு தேவையில்லை. நாம என்ன யாசாமா கேட்கிறோம்? நாம நம்ம உரிமையை தானே கேட்கிறோம். அப்படி சொல்லுமா. அதேதான். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவன் யாரு? நான் சின்ன பொண்ணுன்னு எனக்கு மட்டும் விடுதலை கொடுப்பதற்கு? அதான் அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்டுட்டேன். எனக்கு ஏன் விடுதலை தேவையில்ல, எங்க நாட்டோட விடுதலை தான் தேவைன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? சொந்தமா தேசிய கொடி கூட இல்லாத நாட்டுல பிறந்தவளுக்கு இவ்வளவு திமிரா? இதுதான் எங்க நாட்டோட தேசிய கொடி. இப்படிதான் நடந்தது. காட்சி 3, கொடிகாத்த குமரனின் வீர உரை. இந்த மூவண்ண கொடி எனக்கும் எங்க பாரத மாதாவுக்கும் நடுவில் இருக்கிற தொப்புள் கொடி. மக்களோட மானத்தை காக்கக்கூடிய துணியை நெய்யிற குடும்பத்திலிருந்து வந்தவன் நான். என் பாரத மாதாவோட மானத்தை எவ்வளவு பெருசா நினைப்பேன். அவளோட அடையாளமா இருக்கக்கூடிய கொடியை எவ்வளவு தூரம் மதிப்பேன். இப்போ என்னங்கிற? என்ன ஆனாலும் சரி, என் உயிர் அவங்க ஆயுதங்கள் குடிச்சாலும் சரி, துப்பாக்கி முனையிலும் என் கைகள் இந்த கொடியை விடாது. ஏய், இந்த தேசிய கொடிக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ண போறியா? சரி, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகிற பொழைச்சிப்போ. உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணி சொல்லு. நான் எப்பவோ முடிவு பண்ணியாச்சுதான். என் கடைசி சொட்டு ரத்தம் இந்த மண்ணில் விழுந்தாலும் சரி, இந்த தேசிய கொடி இந்த மண்ணில் விழாது. நான் கடைசியா கேட்கிறையா, கொடியா உயிரா? இந்த கொடி தாண்டா என் உயிரே. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே. அதை தாழ்ந்து படிந்து புகழ்ந்திடவாரே. காயின் வழி கொடிப்பாரே, கம்பத்தின் கீழிட்டல் காணே, கம்பத்தின் கீழிட்டல் காணே. எங்கும் காணரும் வீர பெருந்திரு கூட்டம், கம்பத்தின் கீழிட்டல் காணே. எங்கும் காணரும் வீர பெருந்திரு கூட்டம், கம்பர் புரியலும் வீர தங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்பர். கம்பர் புரியலும் வீர தங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்பர். தாயின் வழி கொடிப்பாரே, அதை வாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே. தாயின் வழி கொடிப்பாரே, அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே. தாயின் வழி கொடிப்பாரே.